செய்யுள் 4. கலிங்கத்துப் பாடலின் விளக்கம். ஆவி சோரும் மனைவி. போர்புரிய களத்துக்குச் சென்ற வீரனொருவன் அங்கு உதடுகளை மடித்துக் கொண்டு கிடந்தான். அவனைக் கண்டாள் அவன் மனைவி. அவன் ஒன்றும் பேசவில்லை, வெற்றியுடன் மீளவும் இல்லை. அவனை பார்த்து, நீ இதழ் மடித்து கிடப்பதற்கு காரணம் என்ன? அழகிய உதடுகளில் ஏதேனும் வடுப்பட்டாயோ என்று கூவி புலம்பினாள். வெறுப்பு மிகுதியால் அவனருகே நின்று தானும் உயிர் விடுகின்றாள். அவளையும் பாருங்கள். கணவனை தழுவி உயிர்விட்ட தன் கணவனுடைய உடம்பை நிலமகளும் தாங்குதற்கு விடாமல் தன் மார்போடு அணைத்து கொண்டு தேவருலகத் தெய்வ பெண்கள் அவனுடைய உயிரை தழுவுவதற்கு முன்பே தன் உயிரையும் தன் கணவனின் உயிரோடு ஒரு சேர விடுகிறாள் ஒருத்தி. அவளை பாருங்கள். தலையை மட்டுமே கண்ட தலைமகள். போர்க்களத்தில் வீரச் சாவுற்று கிடக்கிறான் வீரன் ஒருவன். களத்தில் அவனை தேடி வந்த அவன் மனைவிக்கு அவனது தலை மட்டுமே கிடைத்தது. ஏனைய உறுப்புகளை காணவில்லை. நாயோ நரியோ இழுத்துச் சென்றிருக்க வேண்டும். களத்தில் யோகினி என்னும் பெண் தெய்வம் ஒன்று இருந்தது. அதனை பார்த்து அவள், என் கணவனுடைய போர் புரிந்த பெரிய கைகள் எங்கே? அக்கையில் பிடித்திருந்த வீரவாள் எங்கே? அழகிய மார்பு எங்கே? போரில் எத்தகைய வீரர்கள் எதிர்த்து வந்தாலும் முதுகு காட்டி ஓடாத பெரிய வல்லமை பொருந்திய தோள்கள் எங்கே எங்கே என்று கேட்கிறாள். அதனை பாருங்கள்.